ஒரு சொர்க்கத்தினுடைய வாசல் நீங்கள் தட்டணும்னு சொன்னால் அதற்கு அடிப்படையாக அமைவது முஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யணும், நேசிக்கணும். தல்ஹா சின்ன வயசு, அவர் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் அப்படியே தான் வருது, அதனால் அந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். அவங்களுடைய பாதத்தை முத்தமிடுறார். முத்தமிட்டுட்டு முர்னி யா ரசூலுல்லாஹ் பிமா அஹபபத, எனக்கு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்யணும், நாயகமே ரசூலுல்லாஹ் சொல்லி நான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. யாரோட காலம் மொத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். இப்போ நிறைய பேர் அது ஒரு இதாக எனக்கு அந்த துறைக்கு நான் போகலை, நமக்கு அந்த துறைக்கு நம்ம என்ன செய்ய போகலை. அப்படி அதை அனுமதிச்சிருக்கிறாங்க, ஹதீதிலேயே அது இருக்குது, அவ்வளோதான். அந்த வார்த்தை ஆனால் இதை பற்றி நம்ம விரித்து பேசினா அது தனி தலைப்பாக அமையும். இப்போ நீங்கள் வாலிபை பற்றி பேசுறதுனால சொல்கிறேன். அப்போ இவங்க ஒரு வாலிபர் வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாதத்தை என்ன முத்தமிட்டாங்க. அவங்க தடுக்கையில் ஹதீஸில் அப்படி வருது, முத்தமிட்டுட்டு சொன்னாங்க, எனக்கு நீங்கள் ஏதாவது ஏவணும், நான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, உக்துல் அபாக்க, உங்கள் வாப்பாவை போய் நீ வெட்டு அப்படின்னா. நான் நல்ல ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னேன், அதுக்கு வாப்பாவை வெட்டுங்க அம்மா வெட்டுங்கன்னா இதெல்லாம் அப்படின்லாம் கேட்கல. உடனடியாக போனார், அவங்க சொன்ன அது சரியாக இருக்கும் அப்படின்னு. திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. நான் எங்கள் வாப்பாவை வெட்ட சொன்னீங்க, வெட்ட போகிறேன், நான் குடும்பங்களை உறவுகளை முறிப்பதற்காக வந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. அப்போ இதை ஏன் அதை செஞ்சாங்கன்னா, என் தோழர்கள் எப்படி கட்டுப்பாடானவர்கள் அப்படிங்கிறத இந்த சமூகத்திற்கு காட்டுவதற்கு.